வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்லலாம். இல்லைன்னா ஒரு கோவமாவே ஒரு விஷயம் நான் சொல்றேன். எல்லா எல்லா மனிதரும் யாரா இருந்தாலும் சரி, தப்பு செய்யாத மனுஷன் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்பு செய்வோம். ஆனா அந்த தப்பு வந்து திருத்திக்குவோம். இல்ல அப்படின்னா வெளி உலகத்துக்கு தெரியாத மாதிரி வச்சுக்குவாங்க ஃபேமிலில. அ விஜய் முதலமைச்சரா இருக்காப்படி. ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டுல அனைத்து பேரும் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு, அந்த சினிமாவுல வந்து ஒரு டான்ஸ் போட்டு ஒரு டயலாக் கூட்டு போனாலும் சரி, உங்க மேல அளவான அன்பு வச்சிருக்காங்கல்ல, அந்த அன்புனால மட்டும் தான் உங்க மேல அவ்வளவு பாசம் வச்சு ஓட்டு போட்டாங்க. உங்கள எந்த விதத்துலயும் தப்பா சொல்றதுக்கு இல்ல. நாங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் எப்பவுமே ரெட் லைட் தான் போட்டுட்டு இருப்பேன். ஆனா, நீங்க பார்க்குற நிர்வாகம், நீங்க ஒவ்வொன்னும் அதிரடியா எடுக்கிற முயற்சி எல்லாமே நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் யாரும் ஒண்ணும் சொல்ல முடியாது. உங்க மேல எவ்வளோ எவ்வளோ தூரம் கௌரவம் இருந்துச்சோ, அந்த அளவுக்கு கௌரவம் வச்சிருந்தேன். எனக்கு 60 வயசு ஆகுது. 10 வருஷம் இளையவங்க நீங்க. நான் எதுவரைக்கும் அவ்வளோ தூரம் ஒரு ஒரு நியூஸ்ல வந்து ஒரு இத்துணூண்டு உங்கள பத்தி போட்டத ஒண்ணு கூட விடாம பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான் YouTubeல. எதையுமே மிஸ் பண்ண மாட்டேன். எது எது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பேன். இந்த அஜித் அவங்க அம்மா இறந்தப்ப, நீங்களும் மட்டும் தனியா போயிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கலாம். கல் அ முதலமைச்சர் ஆகறதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு திரிஷாவும் நீங்களும் போனீங்க. சரியா? அது முன்னாடி அது ஒரு எல்லாம் அது பொருந்தும். ஓகே. இப்ப தமிழ்நாடு மக்கள் ஃபுல்லா நீங்க கட்டி காக்குற உரிமைய நீங்க வச்சிருக்கீங்க. அப்ப உங்களை பார்த்து பின்னாடி நடக்கிற பசங்கலாம் எப்படி பண்ணுவாங்க? முதலமைச்சரே வச்சிருக்காரு. பொண்டாட்டி ஒண்ண கட்டி விட்டு முடிச்சு போட்டு திரிஷாவ வச்சிருக்காரு. எங்க போனாலும் கூட இழுத்துட்டு போறாரு. டேய்! அது என்ன கல்யாணத்துலருந்து சாவு வரைக்கும் சாவு வீட்டு வரைக்கும் கூட்டிட்டா போவீங்க? கேட்கறக்கு உரிமை இருக்குதுப்பா. கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க கேள்வி. அந்த அளவுக்கு நான் அன்பு வச்சிருந்தவ. உங்க மேல ஒரு மரியாதை இருந்தது. எனக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு. உங்க என்ன அங்க வந்து அது இது போடுறீங்களோ, என்ன சட்டம் பேசுறீங்களோ, என்ன அங்க நடக்குதோ, என்னென்ன புது புது திட்டமெல்லாம் தீட்டுறீங்களோ, நான் எதுவுமே நான் கண்டுக்கல இப்ப. 2, 3 நாளா ரொம்ப மனசு வருத்தமா இருந்துச்சு. என்னடா 4 பேத்துக்கு தெரியாம பண்ற வேல. லிவிங் டுகெதர் வச்சு வாழ்றாங்க. அது வேற கேட்டகரி. நீங்க முதலமைச்சரா இருந்துட்டு அந்த மாரி பண்ணக்கூடாது. சரியா? எத்தனையோ சொல்றாங்க. என்னையும் புடிச்சு தூக்கி உள்ள போட்டா போட்டும். நான் ஒண்ணும் தப்பா ஒண்ணும் சொல்ல. எனக்கு 60 வயசு ஆகுது. என்னுடைய பையனா இருந்தா நான் கேட்க மாட்டேனா? அது என்ன தெரியுமா? தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே உங்களை ஒரு அப்பா மாரி, ஒரு அண்ணா மாரி, ஒரு தம்பி மாரி, ஒரு மகன் மாரி வச்சுக்கிட்டாங்க. அந்த முக்கியத்துவம் வந்து அந்த மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க தெரியுங்களா? அந்த முக்கியத்துவம் எல்லாம் நம்ம மக்களுக்கு தான் குடுக்கணும் அவரு. வேற யாருக்கும் குடுக்கக் கூடாது. அதே உங்க மனைவியா இருந்ததுன்னா, சங்கீதா. அவங்களா இருந்ததுன்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அடுத்த ஒருத்தருக்கு வந்து முக்கியத்துவம் குடுத்து சாவு வீட்டு வரைக்கும் கூட கூட்டிட்டு போனீங்கன்னா, என்ன? அது இன்னும் உலக ஆளுக ஐஸ்வர்யா ராய் இன்னும் அல்ல. அது ஒரு நாரா ச இதா ஏன் சங்கீதா அழுகலையா? புளிச்சு போச்சா? ஃபேமிலியா என்னைக்கு நீங்க விட்டுட்டு இப்படி தனியா அப்பா, அம்மாவ விட்டு போட்டு தனியா போயிட்டு இந்த போட்டாங்க பாரு, ஓட்டு போட்டாங்க பாரு, அவங்கள செருப்புலயே அடிக்கணும் இப்ப. அந்த அளவுக்கு பண்றீங்க. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ யாரு பார்த்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் சரி, அவர் போற போற வரைக்கும் போகட்டும். நெறைய பேர் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க YouTubeல. என்ன பேசுறாங்க? என்ன இது பண்றாங்க? என்ன எந்த படத்துக்குள்ள கொண்டு அத வச்சுக்குவீங்க? உங்க வீட்டோட தெரியாம மறைமுகமா வச்சுக்குங்க. இது வந்து வெளியில வந்து கொண்டு வந்து வச்சீங்கன்னா, உங்களை பார்த்து 10 பேர் பழகுவாங்க. 100 பேர் பழகுவாங்க. 1000 பேர் பழகுவாங்க. 10,000 பேர் பழகுவாங்க. அப்புறம் 100,00,00,000 பேர் பழகுவாங்க. விஜய் சார்லாம் போறாரு முதலமைச்சர் நம்ம போனா என்னன்னு? குடும்பம் எங்க வரைக்கும் போகும்? 2, 2 பொண்டாட்டி ஒருத்தனுக்கு. வச்சுக்கிறது ஒண்ணு, குத்திக்கிறது ஒண்ணு. தயவு செஞ்சு அது இனிமேல் வெளிய கூட்டி போற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க என்ன? இது இது வந்து அடுத்த ஆட்சிக்கு உங்களுக்கு நீங்களா குழி பறிச்சுக்கிறீங்க. அடுத்து வந்து யாருமே இத வந்து தொடர்ந்து உங்களுக்கு போடுவான்னு மட்டும் கனவு கண்டாதீங்க. தொடர்ந்து வருவோம். இத திருத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வருவீங்க தொடர்ந்து. அதே உங்க பொண்டாட்டி பிள்ளையோட வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பா வருவாங்க. யாரோ ஒரு 3வது ஆளு உங்களுக்கு என்ன உங்களுக்கு அவ்வளவு இதுல அதுல போய் அப்படி சரி உங்களுக்கு நல்லா இனிக்குது. நீங்க மறைமுகமா வச்சுக்கோங்க. அந்த மாரி இருக்கிற ஆளுகள எதுக்குப்பா வந்து முதலமைச்சர் ஆகணும்னு நெனப்பு வருது? நீங்க லஞ்சத்த ஒழிக்கணும், அத ஒழிக்கணும், இத ஒழிக்கணும், சாராய கடை தூக்கணும், போதைப் பொருள நிப்பாட்டணும், பெண்களுக்கு வந்து எல்லாம் ஒரு பாதுகாப்பு குடுத்துறணும். என்ன பாதுகாப்பு குடுத்துருவீங்க? இந்த இப்ப திரிஷா கூட கூட்டிட்டு திரியுறீங்க. அதான் பாதுகாப்பு? அந்த மாரி தான் எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க. எவ்வளவு குற்றம் சொல்லி அவங்க திமுக காரங்க அவங்க பரம்பரையா இருக்கட்டும், அவங்க எப்படியோ போகட்டும். அது நாங்க எதுவும் வரல. இப்ப மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு வப்பாட்டிய வச்சுட்டு, ஒரு பொண்டாட்டிய வச்சுட்டு கூட சுத்திட்டு போகலையே! இது முதலமைச்சர் வேற ஆள் யாரு கூட்டி போனாலும் பிரச்சனை இல்ல. அஜித் அப்படியா இருக்காரு இப்ப? அஜித் அந்த சாலினிய விட்டு போட்டு அப்படி கூட்டிட்டு திரியிறாரா? கண்ணியம் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு வேணும். நீங்க வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர். இந்தியில இந்தியில வந்து உங்களை போடுற அளவுக்கு க கா ஒரு மாதிரியா என்ன சொல்றது? குத்தி காட்டுற மாரி போட்டு அங்க வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க. உங்க இத மாத்திக்கங்க என்ன? சப்போஸ் சிரிசா அது திரிசாவலாம் நான் குறை சொல்ல மாட்டேன்.
ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் வந்து உள்ள நுழையும். ஊசி இடம் கொடுக்கல நூல் நுழையாது. திரிசாவை மட்டும் யாரும் பேசாதீங்க. இவர் அங்க இன்வால்வ் பண்ணிக்கிறாரு. அதுதான் அந்த பொண்ணு பாவம் கல்யாணம் ஆகாத பொண்ணும். ஒரு அன்பை காட்டும்போது அது வந்திருக்குது. அந்த பொண்ணு மட்டும் சொல்லாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு விஜய் தான். ஏன் இப்படி பண்றீங்க? அந்த ஒரு தப்பை மட்டும் நீங்க பண்ணாம நடத்தி பாருங்க, நல்லா இருக்கும். அடுத்த ட்ரிப்பு கண்டிப்பா நீங்க வரமாட்டீங்க. எல்லா மக்களுக்கும் இருக்குது. அனைத்து பேரும் யூடியூப்ல போட்டுட்டே தான் இருக்காங்க. கண்டிப்பா இந்த இது உங்களுக்கு கிடைக்காது. புரிஞ்சுக்குங்க. எப்படி கிடைக்கும்? மக்கள் கொதிச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க தெரியுங்களா? கொஞ்சம் எதுக்கும் ஒரு ஒரு எல்லை இருக்குது அப்படிம்பாங்க பாருங்க, அந்த மாதிரி. நீங்க இந்த ட்ரிப் பண்ணது சரியில்லை. இந்த கல்யாணத்துக்கு போனீங்க 2 பேரும் ஒரே ட்ரெஸ் ஓகே. இங்க எதுக்கு ஒண்ணா? ஏன் அது நீங்க வர்றதுக்கு முன்னாடி போயிருக்கலாம், இல்ல பின்னாடி வந்திருக்கலாம். ஏன் சேர ஓடியாந்தாங்க உங்க காருக்குள்ள இருந்து? டிக்கெட் கொஞ்சம் வந்துட்டாங்க. வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் உங்களுக்கு கழுவி ஊத்துவாங்க. தயவு செஞ்சு அடுத்த ட்ரிப்பு முதலமைச்சரா வரணும். தில்லா பேசுவீங்கல்ல, அதெல்லாம் வரணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். திரிசா வந்து வெளிய கூட்டிட்டு வராம என்னமோ பண்ணிட்டு போங்க நீங்க அங்கிட்டு. உங்க மேல வச்சிருக்கிற அன்பு குறைஞ்சிருச்சு அப்படியே. நான் ஒரு ஆள் சொல்றேன். எங்க பொண்ணு ஃபர்ஸ்ட் வந்து விஜய் ஃபேன் படம் பார்க்கணும்னு தெரியவா. நான் அப்ப சொல்லுவேன், போடா என்னடா விஜய் விஜய்ன்னு கிடக்குறா. எத்தனை பேர் அது மாதிரி பார்த்துட்டு நான் அப்ப என்ன சொல்லுவேன் தெரியுங்களா? யாரெல்லாம் காமெடியா நடிக்கிறாங்களோ, ஹெல்ப் பண்றாங்களோ அவங்கள நான் பெருமைப்படுவேன். அவங்க படத்துல பார்ப்பேன் நானு. அழகும் அதெல்லாம் நான் பார்க்கல. ஃபைட் பண்றது, சண்டை இதெல்லாம் நான் எதையும் எதிர்பார்க்கல. எங்க பொண்ணு சொல்லுவா. அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பு நான் முதலமைச்சர் இதுக்கு நிக்கிறப்ப, நான் சொன்னேன், "என்னடா விஜய்க்கு போடுவியா? கண்டிப்பா விஜய் வந்துருவா அப்படின்னா விஜய்க்கே போடு" அப்படின்னேன். "ஏதோ ஒண்ணு போட்டா போதும் போ, விஜய் என்ன அதெல்லாம் மறந்தாச்சு அப்பவே" அப்படின்னாப்படி. சரிங்களா? ஓகே. ஆனா இருந்தாலும் உங்களுக்கு தான் போட்டிருக்காங்க 2 பேரும். என் புள்ளையும், என் மருமகனும் உங்களுக்கு தான் போட்டிருக்காங்க. என்னுடைய ஓட்டு அங்க கிடையாது. இருந்தாலும் நான் ஏன் அவ்வளவு தூரம் ஒவ்வொரு செய்தி பார்த்துக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு என்ன செய்தி சொன்னாரு? இன்னைக்கு என்ன சொன்னாங்க? எப்படிலாம் இருக்கீங்க? எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான். ஒரு எளிமையான மனுஷன். நல்ல எல்லாம் சொன்னாங்க. நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது மில்லியன் கணக்குல போயிருக்குது வியூவர்ஸ். இன்னும் போய்க்கிட்டே தான் இருக்குது. இப்ப நான் நினைக்கிறேன் ஏன் இன்னொரு 5, 6 வீடியோ ஷேர் பண்ணலாம் டெலீட் பண்ணி விட்டேன். சேனல்ல போனாலும் போயிட்டு போகுதுன்ட்டு. எனக்கு அவ்வளவு தூரம் இந்த அஜித் அவங்க அம்மா இருந்தப்ப, நீங்க 2 பேரும் யாரு திரிசாவும் நீங்களும். நீங்க யாரு? திரிசா யாரு? நீங்க என்ன பதவியில் இருக்கீங்க? என்ன பொறுப்பில் இருக்கீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க மக்கள் கேட்டா? இப்ப இதே கேள்வி மக்கள் கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நேரா வந்து நின்னே கேட்கலாம். தப்புன்னு கிடையாது. நீங்க ஒரு ஆளா வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எங்களையாட்ட. தமிழ்நாட்டு அரசியலுக்கு வராம, தனியா ஒரு ஆள் நீங்க சினிமால நடிச்சிருக்கேன்ட்டு அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. டம் டம்னு வாசிச்சுட்டு போயிருவாங்க. இந்த தில்லாலங்கடி வேலை ஒண்ணு மட்டும் நல்லா இல்ல. ரொம்ப ரொம்ப நல்லா இல்ல. அப்ப தமிழ்நாட்டு மக்கள்லாம் கேன குப்பாய்க, தீர்ப்பு பாயினுங்க. நீங்க பெரிய மேதாவி 2 பேரும். அப்படித்தானே வருது? அதான் நைட் விடிய வரைக்கும் ஒன்னாத்தான் எடுப்பீங்க. அப்புறம் கூட வராட்டியா நீங்க? நல்லா இல்ல இது. என்ன நல்லா இல்ல. தமிழ்நாட்டு நெறைய பெண்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு யூடியூப்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் சரியா கவனிக்காம இருக்காங்க. நான் எல்லா இதுவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அடுத்த ட்ரிப் உங்களுக்கு கோவிந்தா தான். சங்கு ஊதிருவாங்க. வெயிட் பண்ணுங்க.